ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளின் செய்திக்காக நான் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்த போது நமக்கு நன்றாய் அறிந்த வேதத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தை ஆண்டவர் என்னை சொல்லும்படியாக ஏவினார். நாம் வேதத்திலே 127 நாடுகளை ஆண்ட ராஜாவாகி அகாஸ்வேரு ராஜாவை குறித்தும் அவருடைய ஆளுமையை குறித்தும் வாசிக்கிறோம். இந்த அகாஸ்வேரு ராஜா திடீரென்று தனக்கு மனைவியாக இருந்த வஸ்தியை ஒதுக்கிவிட்டு மற்றொரு மனைவியை தேட தொடங்குகிறார். அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் கிருபையாய் யூத ஜனங்கள் மேல் வைத்திருந்த கடாட்சத்தினாலே, அவர்கள் மேல் வைத்திருந்த அநாதி தீர்மானத்தினாலே எங்கேயோ ஏழை பெண்ணாய் கிடந்த எஸ்தரை அந்த இடத்திலே ராஜாத்தி ஆக்கினார். ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், இந்த எஸ்தர் ராஜாத்தி ஆகிறதற்கு ஆண்டவர் அவளை குறித்து ஒரு அநாதி தீர்மானம் வைத்திருந்தார். ஏன்? யூத ஜனங்கள் இந்த 127 நாடுகளிலும் அங்கங்காக சிதறி கிடந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஒன்றாய் இருக்க முடியாதபடிக்கு வேறு வேறு இடங்களிலே சிதறி பல இடங்களிலே ஆதரவற்றவர்களைப் போல நம்பிக்கையற்ற ஜனமாக இருந்தார்கள். ஆகவே தான் இந்த நம்பிக்கையற்ற நிலையிலே இருந்த இந்த ஜனங்களுக்கு விரோதமாக ஒரே ஒரு மனுஷனால ஒரு ஆயுதத்தை உருவாக்க முடிந்தது. யோசித்து பார்த்தேன், இவங்க மைனாரிட்டி தான், சிறுபான்மையினர் தான். ஆனாலும் எங்கும் பரவி கிடக்கிற ஒரு கூட்டத்தாருக்கு விரோதமாய் ஒரே ஒரு மனுஷன் ஒரு க்ரூவல்ட்டி, அதாவது அவனுடைய பயங்கரமான விரோதத்தினாலே, அவனுடைய எரிச்சலினாலே அந்த ஜனங்களை முழுமையாய் அழிக்க வேண்டும் என்று தீர்மானிக்க முடியுமானால் அந்த ஜனங்கள் கேட்பாரற்ற ஜனங்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கேட்பாரற்றவர்களாய் கிடந்த இந்த சிறுபான்மையினரை என் ஆண்டவர் நினைத்திருந்தார் என்பது இந்த எஸ்தர் ராஜாத்தி ஆக்கி என் ஆண்டவர் நிரூபித்தார். ஹல்லேலூயா. இந்த எஸ்தர் ராஜாத்தி ஆனதினாலே தான் யூத ஜனங்களுக்கு வர இருந்த மிகப்பெரிய ஆபத்து, அவர்களுடைய தலைக்கு வர வேண்டிய கத்தி அவர்களுக்கு வராதபடி அவர்களுடைய எதிரிகளுக்கு வரும்படியாக என் ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. அதை தான் நாம் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே 3 வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் விவரிக்கிறதை நாம் வாசிக்க முடியும். காரியம் மாறுதலாய் முடிந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் ஒன்றா இருந்தது. எல்லாரும் என்ன நினைச்சாங்க? நாளைக்கு என்னுடைய அழிவு, நாளையோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்தது, இனி என்னுடைய வாழ்க்கையிலே தலை தூக்க முடியாது என்று நினைத்திருந்த அந்த கூட்டத்தாரிடத்திலே என் ஆண்டவர் அநாதி தீர்மானத்தினாலே ஏற்படுத்தின எஸ்தரை கொண்டு காரியத்தை மாறுதலாய் முடிய செய்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, யூதா பட்டணத்தார், அதாவது யூதர் மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆனால் எதிர்பார்த்தது என்ன? பகைஞர் மேற்கொள்வார்கள் என்று. ஆனால் காரியம் எப்படி முடிஞ்சதுன்னா, பகைஞருக்கு விரோதமாக யூதர் மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாக முடிந்தது. ஹல்லேலூயா. வாசிப்போமா அந்த கடைசி பகுதி, எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பிற்பகுதி. யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். யூதரானவர்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாக முடிந்தது. என் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாம் எதிர்பார்த்திருக்கிற எதிர்பார்ப்பு அல்லாதபடி காரியத்தை மாற்றி அமைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்கும்
பார்க்கும்போது, நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை நாம் பார்க்கும்போது, காரியம் எப்படி ஆகுமோ என்று சொல்லி நம்ம கேள்வி கேட்கிற பல நேரங்களிலே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து தெளிவாக சொல்ல விரும்புகிறார். காரியம் மாறுதலாக முடியும். ஹல்லேலூயா. நம்புறவங்க எல்லாரும் உங்களுடைய எந்த குறிப்பிட்ட பயமா இருந்தாலும் சரி, அது நோயை குறித்த பயமாக இருக்கலாம், அது ஒருவேளை கடன் பிரச்சனை குறித்த பயமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை குறித்த பயமாக இருக்கலாம். இன்னைக்கு தைரியமா சொல்லுங்க, நான் எதிர்பார்த்திருக்கிறபடி மாற்றம் இருக்காது. என் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி காரியத்தை என் ஆண்டவர் மகிழ்ச்சியாக முடிய செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எஸ்தருடைய ஜனங்களை குறித்து எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆமான் தந்திரமாக ராஜாவுடைய காதுகளிலே ஆலோசனை சொல்லும் போது அவன் பயன்படுத்துகிற வார்த்தைகள், ஒருவித ஜனங்கள் எங்கும் பரவி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நாமளும் மைனாரிட்டி தான். நாமளும் என்னதான் சொல்லுங்களேன், மைனாரிட்டி தான், சிறுபான்மையினர் தான். நாமும் எங்கும் பரவி இருக்கிற கூட்டத்தார் தான். ஆனால் நமக்கு விரோதமாக பகைஞர் எழும்பினார்கள். ஆனால் என் ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முறிய பண்ணுவார். ஹல்லேலூயா. பகைஞர் என்பது ஒருவேளை மனித ரூபத்திலே இருக்க மாட்டார்கள். பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள், நமக்கு விரோதமாக எய்யப்படுகிற ஆயுதங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து என் ஆண்டவர் நம்மை ஜெயமாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எஸ்தர் 3:8 வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. ஹல்லேலூயா. எவ்வளோ தந்திரமா சொல்றான் பாருங்களேன். ராஜாவுடைய காதுகளில் எவ்வளோ தந்திரமான ஆலோசனை அவன் சொல்லுகிறான் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது நம்மை சூழ ஒரு கூட்டத்தார் என்ன சொல்லுவாங்க, இவங்க இந்த இடத்துல இருக்கிறது நியாயமானது அல்ல, இவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொல்லி சிலர் தீர்மானிப்பார்கள். நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக, ஆண்டவருக்கு பரிசுத்த ஜனமாக வாழ வேண்டும் என்று தீர்மானித்தது நிமித்தமாக பாடுகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை தேடி வருகிறதை நாம் அனுபவித்திருப்போம். ஆனால் ஆண்டுடைய நாமத்தினாலே நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல முடியும், நம்மை சூழ இருக்கிற பகைஞருடைய திட்டங்கள் மேற்கொள்ளாது. என் ஆண்டவர் நம்முடைய காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்றவங்க, உங்களுடைய குறிப்பிட்ட பயம் எந்த பயமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க விசுவாசிக்க கூடுமானால் அது மாறுதலாக தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்களை பார்த்து பயத்தினாலே பாதி நாட்களை நாம் கழித்து போடுகிறோம். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே எனக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன பயம்தான் என்னுடைய சுகவீனத்திற்கு காரணமாக மாறியது. நேற்றைய காலையிலே என்னுடைய அலுவலகத்துக்கு நான் போய்கொண்டிருக்கிற வேளையிலே வழக்கமாக என்னுடைய அந்த நர்வ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த ரைட் சைடில் என்னுடைய கை வரைக்கும் வலி அடிக்கடி வரும். அந்த வலி வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி அந்த வலி போகிறதற்கான காரியங்களை நான் செய்வேன், அல்லது அதற்கு ஒரு பெயின் கில்லரை எடுத்தால் கொஞ்ச நேரத்தில் அது சரியாகிடும். ஆனால் நேற்றைக்கு காலையில் நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இந்த லெஃப்ட் சைடில் தொடங்குச்சு அந்த வலி. இந்த கழுத்திலிருந்து துவங்கி என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் வரைக்கும் பயங்கரமான வலி துவங்கினது. என்னால் வண்டி ஓட்டவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸ்கூலுக்கு போய் அங்கே இருந்தபோது என்னுடைய வலி என்னால் தாங்கிக் கொள்ள முடியாதபடி இருந்ததாகவே என்னுடைய அலுவலகத்திலே நான் சொல்லிவிட்டு நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன்.
ஸ்கூலில் இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் பெயின் இருக்குன்னு சொன்ன உடனே என்னை அதிகமாக நேசிக்கிற என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாரும் வந்து சொன்னாங்க, ஒரு முறை நீங்கள் இசிஜி எடுத்து பார்த்துருங்க, ஏன்னா லெஃப்ட் சைடில் பெயின் இருக்கிறதுனால அதை எளிதாய் நீங்கள் விட்டுவிட வேண்டாம் என்று அவர்கள் சொன்னதினால நான் வீட்டிலேயும் வந்து அந்த காரியத்தை நான் சொன்னேன். இது நிமித்தமாக இருதயத்திலே ஒரு விதமான கலக்கமும் பதற்றமும் இருந்து கொண்டே தான் இருந்தது. சரியாக மூச்சு இழுத்து விட முடியவில்லை என்று சொல்லி பயத்தோடும் கலக்கத்தோடும் கூட தான் நானும் இருந்தேன். ராத்திரி 12:30 மணிக்கு மேலாக மூச்சு விட முடியவில்லை என்று சொல்லி அண்ணாவிடத்திலே சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போனாங்க. அப்படி கூட்டிக் கொண்டு போகும்போது இந்த வார்த்தைகளை நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிவிட்டேன். ஆகவே காரில் போகும்போதெல்லாம், ஆண்டவரே, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் எஸ்தருடைய காரியத்தில் மாத்திரம் இல்லை, என்னுடைய காரியத்திலையும் மாறுதலாய் முடிய பண்ண முடியும் ஆண்டவரே. என்னுடைய நினைப்பு இதுவாக ஒருவேளை இருக்கலாம், ஆனால் என்னுடைய ஆண்டோடைய தீர்மானம் ஒன்று உண்டுல்லவா, அதன்படி நீங்கள் எனக்கு செய்தருளுங்கப்பா என்று சொல்லி ஜெபித்து கொண்டே தான் அங்கே செக்கப்புக்கு போன போது அந்த டாக்டர் சொன்னாங்க, இது ஒன்றுமே இல்லை, இசிஜி எல்லாம் அவசியமே கிடையாது, உங்களுடைய அந்த நர்வ் ப்ராப்ளம்னால தான் அது எங்கே வேணும்னாலும் அந்த பெயின் அக்ரவேட் ஆகும், ஆகவே நீங்கள் ஃபிசியோதெரப்பி கண்டினியூ பண்ணுங்க என்று சொல்லி அதற்கான பெயின் கில்லர்ஸை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். ராத்திரி 2 மணிக்கு நாங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பயம் அநேக நேரங்களிலே நம்முடைய எதிர்பார்ப்புகளை வேறு விதமாக திசை திருப்புகிறது. இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய காரியத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிற தீர்மானம் தான் நிறைவேறும். ஹல்லேலூயா. நான் ஒருவேளை பயந்து பயந்து கண்டதையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனால் அப்படி அல்ல. என் ஆண்டவர் என்னை குறித்து சிதறி கிடக்கிற ஒரு சில கூட்டத்தாரை குறித்து ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறாரே, அந்த தீர்மானத்தில் கொஞ்சம் கூட எனக்கு மாற்றம் வராது. என் ஆண்டவர் என்னுடைய காரியத்தை மாறுதலாய் முடிய செய்வார் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தவானாகிய யோபு கடந்து சென்ற பாதை மிக கொடிய பாதையாகவே அவர் கேட்கிறார், எப்பொழுது மாறுதலுடைய வாழ்க்கையிலே வரும். ஏன், நன்றாய் வாழ்ந்திருந்த மனுஷன் திடீர்னு ஒரே நாளில் அனுபவித்த பாடுகள்னால அவரால் தாங்கி கொள்ள முடியவில்லை. யோபு 14:14 எப்பொழுது மாறுதல் வரும், செத்து போன மனுஷன் பிழைப்பானோ என்ற கேள்வி எழுப்புகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு செத்து போன நிலையில இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே காரியம் மாறுதலாய் முடியுமோ என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்தால் ஆகும். ஹல்லேலூயா. வாசிப்போமா யோபு 14:14. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற போராட்டத்தின் நாளெல்லாம் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று நான் காத்திருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே பல சம்பவங்களை நம்ம வாசிக்க முடியும். என் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்கிறார் தேவன். என்னென்ன மாறுதல்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார் என்பதை வேதத்தின் அடிப்படையிலிருந்து சில காரியங்களை வேகமாக நாம் ஆராய போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 41:14 ஒரு மனுஷன் காவல் கிடங்கிலே கிடந்தான். ஹல்லேலூயா. அவன் எங்க கிடக்கிறான்? காவல் கிடங்கு, சிறைச்சாலை என்று கூட சொல்லப்படவில்லை, காவல் கிடங்கு. ஒரு குடவுன்ல தூக்கி எறியப்பட்டிருக்கிறான். அங்கே போதுமான வெளிச்சம் இருக்காது, போதுமான காற்று வசதி இருக்காது. அவன் செய்யாத பாவத்திற்காக, அவன் செய்யாத குற்றத்திற்காக சிறை தண்டனைக்குள்ளே அவன் இருக்கிறான். ஒருவேளை நான் செய்யாத ஒரு தவறுக்காக சிறை போன்ற ஒரு அனுபவத்திலே நான் இருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லுவீர்கள், ஆனால் உங்களுடைய சிறை வாழ்வு மாறுதல் அடையும். ஹல்லேலூயா. முதலாவது என்ன மாறுதல் அடையும்? சிறை மாறும். என்ன மாறும் சொல்லுங்க? சிறை மாறும். என்னுடைய சிறை வாழ்க்கை, என்னுடைய அடிமைத்தனத்தின் வாழ்க்கை என் ஆண்டவர் முடிய செய்வார். ஆதியா 41:14 வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலன்னா, வீட்டில் செல்ல பிள்ளையாய் வளர்ந்த போது இவருக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. மற்ற எல்லாருக்கும் அந்த வஸ்திரம் இல்லை, இவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு பலவர்ண அங்கி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வஸ்திரத்தை உரிந்து போட்டு விட்டு தான் இவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள் இவருடைய சகோதரர்கள். மறுபடியும் என் ஆண்டவர் காவல் கிடங்கிலிருந்து சிறைப்பட்டு
அவர் சிறையிலிருந்து வெளியே வரும்போது வேறு வஸ்திரம் தரித்தவராக வெளியேறினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இழந்ததும் ஒரு வஸ்திரத்தை தான், பெற்றுக்கொண்டதும் ஒரு மகிமையான வஸ்திரத்தை தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன காரியத்தில் நீங்க இழந்து போயிருக்கிறீங்களோ, நீங்க இழந்து போனது ராஜ வஸ்திரமாக மாற என் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே விடுதலை மாத்திரம் இல்லை, விடுதலையோடு கூட உயர்வு என்கிற மாற்றத்தை என் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். நான் விடுதலை பெற்றா போதும்னு தான் நம்மளுடைய ஜெபம் இருக்கும் இல்லையா? ஒரு கடன் பிரச்சனை இருக்கு, ஒரு போராட்டம் இருக்கு, என்னுடைய வேலை ஸ்தலத்தில், என்னுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுதலை பெற்றா போதும் என்று நம்முடைய வேண்டுதல் இருக்கும். ஆனால் ஆண்டுடைய தீர்மானம் தன்னுடைய பிள்ளைகளை குறித்தது அது அல்ல, விடுதலையோடு கூட உயர்வு. ஹல்லேலூயா. அதுதான் மாற்றம். அதுதான் என்னது சொல்லுங்க? மாற்றம். அந்த மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்கிறதற்கு இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த யோசேப்பு எவ்வளோ வேதனையை அனுபவித்திருப்பார் என்பதை அவர் பான பாத்திரக்காரனிடத்தில் பேசும்போது இப்படியாக பேசுகிறார். ஆதியா 40ஆம் அதிகாரம் 14-15 நான் ஒரு தப்பும் செய்யலப்பா, நீ கொஞ்சம் என்ன நினச்சிக்கோ. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன்டத்தில் கெஞ்சுறார், நான் எந்த தப்பும் செய்யலை, இந்த சிறை தண்டனையை இத்தனை ஆண்டுகள் அனுபவிக்கிறதற்கு நான் பாவம் எதுவும் செய்யலை, நீ நல்லா இருக்கும்போது கொஞ்சம் என்ன நினச்சிக்கோ. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யாரிடத்துலையாவது போய் கெஞ்சிட்டு நிற்கிறீங்களா? கொஞ்சம் என்ன நினச்சிக்கோங்க, கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்க, கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்கன்னு எந்த மனுஷன்டத்துலையாவது கையேந்தி நிற்கிறீங்களா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறது இல்லை உங்களிடத்துல இருந்து. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மனுஷன் நன்மை பெற்றான், ஆனால் அதை மறந்து போயிட்டான். இந்த யோசேப்பின் நிமித்தமாக நன்மை பெற்ற இந்த மனுஷன் அதை நொடியிலே மறந்து போயிட்டான். இவன் எதிர்பாராத உயர்வு இவனுக்கு வந்துச்சு, ஆனா இதற்கு உதவியாக இருந்த யோசேப்பை அவன் மறந்து போனான். அதுதான் உலகம். ஹல்லேலூயா. உலகத்தை நம்பினோருக்கு மாறுதல் வராது, ஆண்டவரை நம்பினோருக்கு மாறுதல் உண்டாகும். ஹல்லேலூயா. யோசேப்பு மாறுதல் உள்ள வாழ்க்கையை அடைந்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியத்தில் நீங்க சோர்ந்து போய் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க? நாம் வேதத்திலே வாசித்தோமே, ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஒரு பயங்கரமான நம்பிக்கையும் அன்பும் வைத்திருந்தார். அதனால இவங்களுக்கு வேண்டிய யாவற்றையும் ஆண்டவர் அவ்வப்போது செய்தருளினார். இவங்க கேட்கறது கேட்காதது எல்லாமே இவங்களுக்கு இருந்தது. இவங்களை கானான் தேசத்தில் ஆண்டவர் அமர்த்தின போது எல்லா செல்வ செழிப்போடு அவர்களை ஆண்டவர் அங்கே அமர செய்தார். ஆனால் இவங்க செய்த ஆண்டவருக்கு விரோதமான அருவருப்புகளின் நிமித்தமாய் ஆண்டுடைய தீர்மானம் இவங்களை கொஞ்ச நாள் அடிமைத்தனத்திற்குள்ள கொண்டு சென்றது. ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் இல்லை, ஆக்சுவலாக பல வருஷங்கள், 70 ஆண்டுகள் பாபிலோன்லே இவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்படி அடிமைகளாக இருக்கும்போது என்ன கொடுமைன்னா, ஆண்டுடைய தேவாலயத்திலே இருக்க வேண்டிய பொன் பாத்திரங்கள் யாருடைய கைகளில் பயன்படுத்துகிறாங்க? வேசிகளுடைய கைகள்லையும் வைப்பாட்டிகளுடைய கைகள்லையும் மதுபானம் குடிக்கிறதற்காக ராஜாக்கள் பயன்படுத்துகிற நிலைக்கு இந்த ஜனங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்ட, ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கென்று தீர்மானிக்கப்பட்ட அந்த பொன்னான பாத்திரங்கள் எல்லாம் அது வேசிகளுடைய கைகளுக்கு போயிட்டு அவ்வளோ மோசமான ஒரு நிலை. அந்த நிலையிலே தானே ஆண்டவர் இந்த ஜனங்களை மறுபடியும் விடுதலையாக்கினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை குறித்து நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம வாசிக்கும் போது அவங்க அங்க மகா தீங்கை அனுபவிக்கிற ஜனங்களா இருந்தார்கள். அவங்களுடைய சொந்த இடத்திலேயே அவங்களுக்கு தீங்கும் நிந்தையும் ஏற்பட்டதாக இருந்தது. உங்களுடைய சொந்த இடத்திலேயே, சொந்த வீட்டிலேயே, சொந்தங்களுக்கு மத்தியிலேயே மகா தீங்கை அனுபவிக்கிற கூட்டத்தாராய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய மாற்றத்தை நோக்கி நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
மாற்றம் நிச்சயமாக உண்டாகும். அந்த மாற்றம் பெரிதான மாற்றமாக இருக்கும். உயர்ந்த ஒரு ஸ்தலத்திலே என் ஆண்டவர் உங்களை பிளேஸ் பண்ணுகிறத நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. முதலாவதாக சிறை மாறும். அடுத்ததாக மனாசே என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை குறித்து 2 நாளாகவும் 33ஆம் அதிகாரத்திலே நாம வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோமானா அதிலே சொல்லப்பட்டிருக்கு, இந்த மனாசே தேவனை தேட மனதை இணங்காதிருந்ததினால அவனை என்ன செய்தாங்களாம், விலங்கிட்டாங்களாம். வாசிப்போமா? 2 நாளாகவும் 33ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் பிடிபட்டதற்கான காரணம் என்ன? ஆண்டவர் சொல்ற பேச்சை கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை செய்யாதே என்று சொன்னா அதை தான் செய்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய சீர்கேடுகள் இருக்கு இல்லையா? சீர்கேடுகள், கர்த்தர் அருவருக்கிற சில காரியங்கள் இருக்கு. இந்த மனாசேயை போல மனாசே அவனுடைய ஜனமோ கர்த்தருடைய சத்தத்தை கேளாமல் போனதினாலே அவன் முட்செடிகளினாலே கட்டப்பட்டு விலங்கிடப்பட்டவனாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சீர்கேடுகள் இருக்கிறதானா அந்த சீர்கேடு மாறும். ஹல்லேலூயா. என்ன மாறும் சொல்லுங்க? சீர்கேடு மாறும். என்ன சீர்கேடு நம்முடைய வாழ்க்கையில நம்மிலே, நம்முடைய பிள்ளைகளிலே, நம்முடைய குடும்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறது போல கேட்டுவிட்டு அடுத்த நிமிஷம் நம்முடைய சொந்த பேச்சை பேசுகிறவர்களாக, நம்முடைய சொந்த நடையை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த சீர்கேடு மாற என் ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவனுடைய முடிவு என்ன ஆனது? இவன் ஆண்டவரிடத்துல தன்னை தாழ்த்தினான். இந்த நிலைமை வந்த பிறகு என்ன செய்தான்? ஆண்டவரிடத்துல தன்னை தாழ்த்தினான் என்று 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா, என்னை நீங்க மன்னிச்சிருங்கப்பா என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவன் வேண்டுதல் செய்தான். தன்னை தானே தாழ்த்தினான். தேவனை அறிகிற பாக்கியத்தை பெற்றான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சீர்கேடு மாறுதல் அடைந்து தேவனை அறிகிற அறிவை உண்டாக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தில் சில நேரங்களில் பிள்ளைங்களை பார்த்து ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ, என்னுடைய பிள்ளை இப்படி போகிறதே சரியில்லையே, யாரிடத்துல சேருகிறாள் என்பதை என்னால் கண்டுகூட பிடிக்க முடியவில்லையே, அவளுடைய பேச்சு, அவளுடைய வார்த்தைகள், அவளுடைய காரியங்கள், அவங்களுடைய இருதயத்தில் என்ன வைத்திருக்கிறாங்க என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி பயத்தோடு கலக்கத்தோடு கூட இருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல தொடங்குங்க. அவங்க நிச்சயமா தங்களை தாழ்த்துகிற நாள் வரும். ஹல்லேலூயா. சீர்கேடு மாறும். என்ன மாறும் சொல்லுங்க? சீர்கேடு மாறும். சீர்கேடு மாறுதல் அடையும் போது தேவனை அறிகிற அறிவு உண்டாகும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மாறுதல், சீர்கேடு மாறி அறிவு உண்டாகும். சீர்கேடு மாறி என்ன உண்டாகும்? முதலாவது சிறை மாறி என்ன உண்டாகும்? உயர்வு உண்டாகும். சிறை மாறி உயர்வு உண்டாகும். சீர்கேடு மாறி அறிவு உண்டாகும். எத்தனை பேருக்கு இதெல்லாம் வேணுமோ? ஆண்டுடைய வார்த்தைகளை வீட்டில் பேச தொடங்குங்க. எத்தனை வீடுகளில் ஆண்டுடைய வார்த்தைகள் பேசப்படுகிறது என்பதை இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் தீர்மானித்து கொள்ளுங்க. ஒருவேளை பேசப்படுகிறது இல்லையானா எல்லாரிடத்துலையும் ஃபோன் இருக்கு. ஸ்மார்ட் ஃபோனில் அழகாக ஆடியோ பைபிள் இருக்கு. இந்த ஆடியோ பைபிளை ஆன் பண்ணி விடுங்க. பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நிச்சயமாய் தங்களுடைய சீர்கேட்டிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கே இந்த காரியங்களை நாம் நம்முடைய குடும்பத்தில் பழக்குவிப்போம். நிச்சயமாக சீர்கேடு மாறி தேவனை அறிகிற அறிவு உண்டாகும். ஏசாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சீர்கெட்டவனாக இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். இன்னைக்கு சீர்கெட்ட ஏசா எதனால்
எதனால சீர்கெட்டவனாக கருதப்பட்டான் தெரியுமா? ஒருவேளை போஜனத்துக்காக விலையேற பெற்றதை விற்று போட்டதினாலே. ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு வாலிப தம்பிமார் தங்கச்சிமார், நீங்க கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், விலையேற பெற்ற ரட்சிப்பை, விலையேற பெற்ற தேவனை அறிகிற அறிவை சின்ன அற்ப ஆசைக்காக, அற்ப பிரயோஜனத்துக்காக, உலக ஆசைபாசத்திற்காக நீங்கள் விற்று போடுகிறவர்களாக மாறுவீர்களானால் உங்களிடத்துல சீர்கேடு இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிப்போம் அந்த வசனத்தை. எபிரேயர் 12:16. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஈசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கப்பா. ஹல்லேலூயா. இது கடைசி கால எச்சரிக்கையாயிருங்கள். ஒவ்வொரு நாள் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. ஆண்டவரே, எந்த இடத்துலையும் நான் சீர்கெட்டு போய்விடக்கூடாதப்பா. நீங்க என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த பெரிய தீர்மானத்திற்காக ஆண்டவரே, அற்ப ஆசை கொண்ட இந்த உலக காரியத்திலே என்னுடைய சிந்தையை நான் செலுத்திவிடக்கூடாது என்று ஜாக்கிரதைப்பட்டு கொள்ளுவோம். ஹல்லேலூயா. சீர்கெட்டவனாய் போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எரேமியா 15:19 சொல்லுகிறது, இது நிமித்தமாய் நீங்கள் திரும்பினால் உங்களை திரும்பவும் சீர்படுத்துவேன். ஹல்லேலூயா. திரும்புகிறதற்கு ஆயத்தம் தானா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தர் தெரியும்படியா ஒரு ஏக மனதோடு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் திரும்புகிறதற்கு இன்றைக்கு ஆயத்தம் அப்பா. ஹல்லேலூயா. நான் மனம் திரும்புகிறதற்கு இன்றைக்கு ஆயத்தம். என்னுடைய சீர்கேடு தேவனை அறிகிற அறிவை விட்டு என்னை பின்வாங்க செய்கிறது. எனக்கு அது வேண்டாம் அப்பா. இந்த உலக ஆசை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அது பொருளாசையாக இருக்கலாம், அது பெண்ணாசையாக இருக்கலாம், அது பொருளாசையாக இருக்கலாம். எனக்கு அது தேவையில்லை அப்பா. ஹல்லேலூயா. என் ஆண்டவரை குறித்த ஆசை எனக்கு போதுமானது. ஹல்லேலூயா. என் ஆண்டவரையே நான் நேசிக்கிறேன், என் ஆண்டவரையே நான் காதலிக்கிறேன் என்று இன்றைக்கு சொல்லுகிறதற்கு இங்க இருக்கிற எத்தனை பேர் இருதயத்தில் ஒவ்வொரு போறீங்க? ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை. என் ஆண்டவர் எனக்கு போதும். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் சேர்ந்து நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கொண்டீர். என்னையே மீட்க தம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணை இல்லையே. சொல்லுமை வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. 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 சிறை மாறி உயர்வு உண்டாகும், சீர்கேடு மாறி அறிவு உண்டாகும். அடுத்ததாக ஆதியாகமம் 8:14 நோவாவையும் அவரோடு கூட இருந்த அவருடைய ஜனத்தையும் மிருக ஜீவன்களையும் ஊரும் பிராணிகளையும் வெளியேறுங்கள் என்ற கட்டளை பிறந்தது. ஹல்லேலூயா. பேழையை விட்டு வெளியேறுங்கள் என்ற கட்டளை வந்தது. ஏறக்குறைய ஒரு ஆண்டிற்கும் மேலாக அவர்கள் அந்த பேழைக்குள்ள விடுதலை இல்லாம இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த கதவு யார் அடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? மனுஷன் அடைக்கல. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் சில நேரங்கள் அடைக்கப்படுகிறது, நன்மைகள் சில நேரங்கள் அடைக்கப்படுகிறது. பெருக்கம் உண்டாகாதபடி நாம குறைவுபட தொடங்குகிறோம். இந்த நோவாவும் அவருடைய ஜனங்களும் பேழைக்குள்ள காக்கப்பட்டார்கள் உண்மைதான். ஆனா இவங்க அந்த இடத்துல இருந்து வெளியே எப்போ வந்தாங்களோ அப்பதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உண்டாகி சொன்னாரு, இனி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஹல்லேலூயா.
அது வரைக்கும் பலுகவும் இல்லை, பெருகவும் இல்லை. 1 ஆண்டு காலம் இந்த எல்லா ஜீவ ஜந்துக்களும் உள்ள இருக்கிறாங்க. ஆனால் அடிமைத்தனத்தில் தான் இருந்தாங்க. ஹல்லேலூயா. விடுதலை அடையவே இல்லையா. உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே எப்படா வெளியில வரலாம், எப்படா இந்த கதவு திறக்கும், எப்ப ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. தேவன் சில நேரங்களில் கதவை அடைக்கிறார். தேவன் சில நேரங்கள் என்ன செய்கிறார் சொல்லுங்களேன்? கதவை அடைக்கிறார். ஆனால் எதுக்காக? ஒரு புதிய கதவை திறந்து ஆசீர்வாதத்திற்குள்ளே பலுகி பெருகும்படியான விருத்தியான வாழ்க்கைக்குள்ளே நம்மை நடத்தும்படியாக. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை கதவு அடைக்கப்பட்டிருக்கா? நன்மை காணக்கூடாதபடி கண்கள் அடைக்கப்பட்டிருக்கா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகும் போது விருத்தி என்கிற மாறுதல் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடுதலை உண்டாகும் போது விருத்தி என்கிற மாறுதல். இன்றைக்கு குறை மாறி விடுதலையோடு கூட விருத்தியும் உண்டாகும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குறைவுபட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவு இல்லை, நன்மை இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே அடைத்த கதவு திறக்க யாரும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கிலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க அடைச்ச கதவு தான், எதுக்காகன்னு எனக்கு தெரியல, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன குறைவுபாடு இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. நான் இன்றைக்கு ஆராய்ந்து அதிலிருந்து வெளியே நான் என் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் விடுதலையோடு கூட என் ஆண்டவரை துதிக்கும்படியான ஒரு கிருபையை நீங்க எனக்கு உருவாக்கி தாங்கப்பா என்று கேளுங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 8:17 வாசிப்போம். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அடைத்த கதவு திறக்கப்பட்ட போது அவங்க திரளாய் பெருக கடவர்கள் என்ற வார்த்தை உண்டானது. அப்படியே தான் ஆனதும் கூட. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் காண்கிறபடி எங்கும் பரம்பி கிடக்கிற ஜனங்களாக இருக்கட்டும், பரம்பி கிடக்கிற பிராணிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் அறிகுறி. ஹல்லேலூயா. பரவி கிடக்குறாங்களா இல்லையா? பெருகி இருக்கிறாங்களா இல்லையா? விருத்தி உண்டாச்சுதா இல்லையா? சொல்லுங்களேன். திரள் உண்டாச்சுதா இல்லையா? உண்டாச்சுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் திரட்சியை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அடைபட்ட கதவு திறக்கும், திரட்சி உண்டாகும். குறை மாறுதல் அடையும் போது அது திரளாக மாறும். ஹல்லேலூயா. அது திரளான மாற்றத்தை கொண்டு வரும். அது சாதாரண மாற்றம் இல்லை. பவுலும் அவரோடு கூட இருந்த ஜனங்களும் கப்பல் சேதத்தினால என்ன செய்தாங்க? பயங்கரமான காற்றடிக்குது. அவங்களுக்கு தங்களை காப்பாற்றிக்கொள்ள என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவங்களிடத்துல அடுத்த வேளைக்கு வைத்திருந்த சாப்பாடு முதல் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துட்டாங்க. தங்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டால் போதும் என்று சொல்லி எல்லா பொருட்களையும் தூக்கி கடல்ல போட்டாங்க. கடைசியாக ஒரு தீவில் அடைக்கலம் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. என்னெல்லாம் போட்டாங்களோ அதை காட்டிலும் பல மடங்கு ரிட்டர்ன் பெற்று கொண்டாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க? வேறொரு தீவில் அந்நிய ஜனங்கள் கையிலிருந்து பட்சணை உண்டாச்சது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய நினைத்த காரியங்களை எந்த கதவு அடைபட்டிருந்தாலும் தரணும்னு நினைச்சிட்டார்னா, ஹல்லேலூயா, யாரும் அதை தடை பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற தீர்மானம் மிக பெரியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஆண்டவிடத்தில் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். கடைசியாக பவுல் பிலிப்பியர் 1:16 சொல்லுவார், கட்டுகளோடே உபத்திரவத்தையும் கூட்ட விரோதத்தினாலே இயேசுவை அறிவிக்கிற கூட்டத்தார் என்னோடு கூட இருக்கிறாங்க. இது புரியுதான்னு எனக்கு தெரியல. இவர் சொல்றாரு தான் அனுபவிக்கிற பாடுகள் எல்லாவற்றையும் குறித்து. அந்த பாடுகள் மத்தியில் சிலர் அவரோடு கூட இருந்தவங்க கூட விரோதிகளாக மாறிடுறாங்க. ஆனால் அவருக்கு என்ன ஒரு சந்தோஷம், விரோதிகளாக ஆன பிறகு கூட தேவனுடைய சுவிசேஷம் பரம்ப அவர்கள் காரணமாக இருந்தார்களாம். ஹல்லேலூயா.
இவரிடத்துல விரோதம் வந்துருச்சு. ஆனா தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தொடங்கினார்கள். நீ இவ்வளோ செய்யறியா, உன்னை காட்டில நான் அதிகமான ஆண்டவரை பத்தி சொல்லுவேன்னு அவங்க விரோதத்தினால ஆண்டவரை குறித்த மகிமையை பெருக்க தொடங்கினார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு பகை இருக்கா? உங்களுடைய ஊழியத்து நிமித்தமாக, உங்களுடைய ஊழியத்து நிமித்தமாக குடும்பத்தில் நல்ல உறவு இல்லையா? உங்களுடைய பகை மாறும்போது மகிமை உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பகை மாறுதல் அடையும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகிற மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிப்போமா? பிலிப்பியர் 1:16 சிலர் என் கட்டுகளோடே உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். ஆனாலும் எனக்கு ஒன்று தெரியும், அது ரட்சிப்பாக தான் முடியும் என்று. ஹல்லேலூயா. அதை தான் பிலிப்பியர் 1:19 வாசிக்கிறோம். வாசிப்போம் 19 அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். ஆமென். ஹல்லேலூயா. அது எதுவா தான் முடியும் சொல்லுங்களேன்? ரட்சிப்பா தான் முடியும். இன்னைக்கு பகைய போல தெரியுது, அது நம்மளுக்கு விரோதத்தை போல தெரியுது. ஆனா அவங்களுடைய ரட்சிப்பு அதிசீக்கிரத்தில் இருக்கு என்பதை நீங்க மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. மாறுதல் அடையும் போது விடுதலையோடு கூட ரட்சிப்பும் வந்து சேரும். மகிமையுள்ள முடிவாக அது மாறும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16:33 பவுல், ஷீலா என்று சொல்லுகிற 2 பேரும் சிறையிலே அடைக்கப்பட்டாங்க. இவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க, துதிக்கிறாங்க, ஸ்தோத்திரிக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை சிறைச்சாலையில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சுற்றி இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் பயந்து போயிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்தது. ஹல்லேலூயா. நள்ளிரவில் விடுதலையாகப்பட்டாங்க. வெளியே வராங்க. அதை பார்த்து கொண்டிருந்த அந்த சிறைச்சாலையின் அதிகாரி தன்னை கொன்று போடும்படியாக அவன் பட்டயத்தை எடுக்கிறான். அப்பொழுது அவனுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் ரட்சிப்பு உண்டானது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இடத்திலே பகை இருந்தது. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இந்த போர் சேவகனோ பவுலும் சீலாவும் நண்பர்கள் கிடையாது. அல்லேலூயா. அவங்க பகையாளிகள், அவங்க விரோதிகள். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல மாறுதலை கட்டளை இடுவார். ஆனா அது ரட்சிப்பின் முடிவாக தான் மாறும். அல்லேலூயா. பகை மாறி ரட்சிப்பு உண்டாகும். உண்டாகுமா? உண்டாகாதா? நிச்சயமாக உண்டாகும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிறை மாறும், சீர்கேடு மாறும், குறை மாறும், பகை மாறும். மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இவைகளை மாறுதல் அடைய செய்து என்னுடைய காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய கரம் என் மேல் தயவாய் இருக்கட்டும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டியதெல்லாம் அது மட்டும்தான். தேவனுடைய பலமுள்ள கரம் என் மேல் தயவாய் இருக்கட்டும். ஏசாயா 25:10 கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும் என்று என் ஆண்டவர் இந்த மலையை குறித்து தான் சாட்சி சொல்லுகிறார். இந்த மலை என்கிற சீயோன் மலையிலே கர்த்தருடைய கரம் தங்கி இருக்கிறது. நம்புறீங்களா எல்லாரும்? நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் இந்த சபையின் அங்கத்தினராய் இருக்கிறபடியினாலே என் மேலே என் ஆண்டுடைய கரம் தங்கி இருக்கிறது. ஆகவே இந்த மாற்றங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிப்பேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்களேன். என் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். சிறை வாழ்வு மாறும்போது உங்களுக்கு என் ஆண்டவர் ஒரு மேலான உயர்வை தருகிறார். சீர்கேடு மாறும்போது விடுதலையோடு கூட அறிவை தருகிறார். குறை மாறும்போது விடுதலையோடு விருத்தியை தருகிறார். பகை மாறும்போது விடுதலையோடு ரட்சிப்பையும் மகிமையையும் தருகிறார். என் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா என்று சொல்லுங்க. காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன மாறுதல் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ அவைகள் யாவும் நிரம்ப பெற்றவர்களாய் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து செல்லும்படியாக தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக. ஹல்லேலூயா
ஹalleluya. என் ஆசை நீங்க தான் பான்னு சொல்லுங்க. என் ஏக்கம் நீங்க தான் பான்னு சொல்லுங்க. எனக்கு இந்த உலகத்துல வேற ஆசை இல்லை, வேற ஏக்கம் இல்லை, வேற எதிர்பார்ப்பு இல்லை. என் இயேசுவே எனக்கு எல்லாம் என்று சொல்லுங்க. ஹalleluya. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட பேசினத நல் வார்த்தைகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற எங்கள் கர்த்தரிடத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ கரம் எங்கள் மேல் தங்கி இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்களோடு கூட இருங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்ப நான்